ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு தாங்க. வெண்டைக்காயில் ஏகப்பட்ட டிஷ் பண்ணலாம். வெண்டைக்காய் போட்டு சாம்பார், மோர் குழம்பு, பொரியல் எல்லாமே பண்ணலாம். ஆனால் எனக்கு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு ரொம்பவே பிடிக்குங்க. அப்பப்போ வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு தான் வைப்பேன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெண்டைக்காவை போட்டு தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டு கொதிக்க விட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் தனியா, உப்பு இது எல்லாமே போட்டுட்டு, நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் சுண்டி இறக்கிட்டோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் சுட்ட அப்பளமும் தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம தோட்டத்து பக்கம் வருவோம். விதைகள் எல்லாருக்குமே வந்து சேர்ந்துச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஃபஸ்ட் டைமாக என்னோட கார்டனில் வளர்ந்த விதைகளை சேகரித்து வச்சு நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு அனுப்பி வச்சுருக்கேங்க. இதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம மார்க் செல்லக்குட்டி நல்லா சாப்பிட்டு எப்படி கொரக்க விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். விதைகளை எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக தாங்க அனுப்பி வச்சுருக்கேன். ஆனால் கொரியர் சார்ஜ் மட்டும் 35 ரூபாய் ஆயிருக்கு. அதை மட்டும்தான் நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த விதைகளை சீக்கிரமாக விதைச்சு அதில் வர செடிகளை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம கார்டன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட்ட அப்பளம். இந்த சுட்ட அப்பளம் இங்கே கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இந்த மாதிரி தான் 2 அப்பளத்தை சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே காரசாரமாக இருக்கிறதுனால சாம்பார், தயிர் சாதம் இந்த மாதிரிக்கு கூட சைட் டிஷ்ஷுக்கு இந்த அப்பளம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆயில் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்பளத்தை வாங்கி சுட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இன்னைக்கு லஞ்சுக்கு சுட்ட அப்பளம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, நேற்று வச்சுருந்த கொஞ்சம் சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.